ஏங்க இப்போ நெஸ்லே பால் பவுடரில் ஏதோ ஒரு புரதம் கலந்துருக்காங்க டாக்ஸின்ஸு, அதனால் நிறையா குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்படுறோம். அதை பற்றி உங்களோட கருத்து சொல்கிறீங்களா? ஓகே, குட் கொஸ்டின். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஆன்ஷியஸாக இந்த கொஸ்டின் பற்றி கேட்குறாங்க. நெஸ்லே நான்ப்ரோவில் வந்து ஒரு குளோபல் ரீகால் இப்போ நடந்திருக்கு. அப்படின்னா என்னென்னா, அந்த நிறுவனத்தோட தரக்கட்டுப்பாட்டு இதுவே வந்து சோதித்ததில் அந்த ஒரு சில குறிப்பிட்ட பேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிலஸ் சீரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமியோட டாக்ஸின் வந்து கலந்துருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கருதுகிறாங்க. அதனால என்ன நடக்கலாம் அப்படின்னா, அதை பருகிற குழந்தைங்களுக்கு வந்து வயிற்று வலி, வாந்தி இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் வரலாம். ஸோ அதனால் முன்னெச்சரிக்கையாகவே அவங்களே வந்து உலகம் முழுக்க இந்தியா மாதிரி ஒரு சில நாடுகள் இல்லாத இடங்களில் அதை ரீகால் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெஸ்லே கொடுக்குறது இந்தியாவில் நமக்கு சேஃபாக இல்லையாங்க? ஆஸ் ஆஃப் நோ இந்திய உணவு கட்டுப்பாட்டு வாரியமும் இதை பற்றி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ரெண்டாவது, நெஸ்லே கொடுத்துருக்க அக்னாலஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா, இந்தியாவில் உள்ளது எல்லாமே இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இங்கே உள்ள பேட்சஸ் எதுலேயுமே வந்து கண்டாமினேஷன் நடக்கலை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை பொறுத்த வரையும் சேஃப்டியாக தான் கருதப்படுது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நீங்கள் அதை ப்ரமோட் பண்ணுற மாதிரியும் தோணுதே சார். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. என்றைக்குமே நம்ம ஐயாசாமி குழந்தைகள் மருத்துவமனை பட்டுக்கோட்டையில் நம்ம வந்து அந்த தாய்ப்பால் தான் உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே நம்மளோட பேரண்ட்ஸுக்கு சொல்லுவோம். சில பேரண்ட்ஸுங்களில் சில தவிர்க்க முடியாத தருணங்களில் அவங்களுக்கு தாய்ப்பால் தவிர்த்து மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ் இருக்கிறனால பால் பவுடர்கள் கொடுக்கப்படுது. அது வந்து அவங்களோட ஆப்ஷன்ஸ் தான். அந்த ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கே நம்ம கொடுத்துருவோம். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க தான் வாங்கிப்பாங்க. இப்போ நெஸ்லே தவிர வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சார்? ஸோ இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான். நெஸ்லே தவிர வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆப்டாமில் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, சிமிலாக் அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது. ஆமாம், இதெல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு. அகெயின் இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் சூஸ் இட். ஆமாம், இது போக இதே மாதிரி குளோபல் ரீகால்ஸ் வந்து சில அதர் பிராண்ட்ஸ்லேயும் இதுவரையும் உலகத்தில் நடந்திருக்கு. ஆமாம், ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இதனால் இதுவரையும் எதுவும் எந்த டெத்தோ எந்த ஒரு கேஸ் ரிப்போர்ட்டோ இதுவரையும் நடக்கலை. இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரிகாஷனரி ரீகால் தான். அதனால் இது ஃபஸ்ட்டு பேனிக் ஆக வேணாம். இது போக சில சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா பேட்ச் நம்பர்ஸ், இந்தியாவில் இந்த பேட்ச் நம்பர்ஸ்லாம் போட்டு வந்துக்கிட்டு இருக்க பிக்சர்ஸ்லாம் இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி எதுவும் நெஸ்லே நிறுவனமோ எதுவும் சொல்லலை. ஆஸ் ஆஃப் நோ அது கொடுத்துக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இட் இஸ் ஹைலி சேஃப் ப்ராடக்ட் ஒன்லி. சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு வயிற்று வலி, வாந்தி இந்த மாதிரி ஏதாவது அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள பீடியாட்ரிஷனை போய் அணுகுங்க. உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.